வணக்கம். ஈஸியாக பொங்கலும் சாம்பாரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளர் ஜீரக சம்பா அரிசியும் ஒரு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேம்மா. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். சாம்பாருக்கு ஒரு 25 கிராம் துவரம் பருப்பும் 25 கிராம் மைசூர் டாலும் போட்டு அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுமா. அரை மணி நேரம் கழித்து இந்த பருப்பை நான் சுத்தமாக கழுவிட்டு தேவையான தண்ணி போட்டு குக்கரில் அடுப்பு பற்ற வச்சிடணுமா. நல்லா கொதிக்கட்டும். அது முதல்ல சாம்பார் வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, இதெல்லாம் அந்த பருப்போடு நம்ம சேர்த்துக்கணுமா. வேறு எந்த காயும் போடலாமா. இதில் எந்த காயும் போடலை, வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மட்டும்தான். இப்போ நம்ம தேவையான மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி ஒரு 4 to 5 விசில் வச்சு இறக்கிக்கணுமா. இப்போ பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொங்கலுக்கு நம்ம மறுபடியும் அகைன் வேறு ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம 1.25 டம்ளர் அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாமா. அப்போ தான் பொங்கல் தளன்னு இருக்கும். அதிகமாக தண்ணி வச்சா தான் தளன்னு இருக்கும். மோஸ்ட்லி பொங்கல் செய்தாமே குக்கரில் செய்தாலே இறுக்கமாக ஆகிடும். இந்த அதிக அளவு தண்ணி வச்சோமா தளன்னு நல்லா இருக்குமா. தண்ணி கொதித்த உடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், இந்த பொங்கலுக்கு தேவையான கரெக்டான உப்பு இதோடு சேர்த்துக்குங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் கழுவி இதோடு சேர்த்துக்கணுமா. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வேக வைக்கணும். குக்கர் மூடியை போட்டுட்டு இது ஒரு 4 விசில் கொடுத்து இறக்கிக்கோங்கம்மா. 4 விசில் கொடுத்தா தான் எல்லாம் நல்லா வெந்து சாதம் குழைவாக நல்லா இருக்குமா. இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் போயிடுச்சு குக்கரில். இப்போ திறந்து இதில் இருக்கிற தண்ணியை தனியாக ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிட்டு அந்த கரண்டியாலேயே அந்த பருப்பை நல்லா கடைஞ்சிக்குங்கம்மா. கரண்டியாலேயே கடைஞ்சிங்கன்னா நல்லா கலந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கலந்து ஒன்றா இருக்கும். வடிகட்டின தண்ணியும் சேர்த்துக்குங்க. தேவையான தண்ணி மறுபடியும் கொஞ்சம் தேவையான தண்ணியும் சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்கம்மா. போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம இந்த பக்கம் தாளிப்பு கொடுக்கலாமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு வானல் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோமா. அதையும் அதோடு போட்டு வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 மிளகா, காஞ்ச மிளகா, குண்டு மிளகா போட்டுட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை நம்ம இந்த கொதிக்கிற சாம்பாரோடு சேர்த்துக்கணுமா. இதுதான் தாளிப்பு முடிஞ்சிருச்சுமா. சூப்பராக கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் சேர்ந்து திக்காக வரதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு கொஞ்சம் தண்ணி போட்டு கலந்து நல்லா தண்ணி போட்டு நல்லா கட்டிகள் இல்லாத கலந்து இந்த சாம்பாரை நம்ம சேர்த்துக்கணுமா. அப்போ தான் அது ஒரு திக்காக ஃபார்ம் ஆகி நல்லாயிருக்கும். இல்லைனா வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக சாம்பார் நல்லா தெளிவில்லாத இருக்கும். இந்த இட்லி மாவு சேர்த்தமா சேர்ந்து ஒத்தா போல் இருக்குமா. இட்லி மாவு இல்லாதவங்க கடலை மாவு கூட சேர்த்து செய்வாங்கம்மா. ஆனால் கடலை மாவை விட இட்லி மாவு தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சுமா. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாமா. சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றி மேலும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஒரு மூடி போட்டு மூடி தூரமாக வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கலாக எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கம்மா. 4 விசில் கொடுத்து இறக்கினதுனால இந்த குக்கர் பாருங்கள், சாதம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா குழைவாக தளன்னு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாமா. நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வானல் வச்சு அதில் நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேம்மா. அப்போ தான் நல்லா தெளிவாக இருக்குதுமா பொங்கல். வெறும் நெய்யை மட்டும் போட்டு செய்தோமா ஆறிடுச்சுன்னா நல்லா அழுத்தமாகிடுது. ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து அது கூடவே தாளிப்புக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேம்மா. தேவையான கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு இது நல்லா இந்த முந்திரி பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை இந்த பக்கத்தில் இருக்க பொங்கலில் நம்ம சேர்த்துக்கணுமா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு மறுபடியும் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொங்கல் இந்த நெய் சேர்த்துக்கலாமா. நிறைய போட தேவையில்லை, நம்ம ஆயில் சேர்த்ததுனால பொங்கலுக்கு நிறைய நம்ம நெய் சேர்க்க தேவையில்லம்மா. இதுவே பாருங்கள் தளன்னு நல்லா சுருண்டு ஜம்முன்னு வந்துடுச்சுமா. அவ்வளோதாம்மா, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மேலாக்கில் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம மூடி இறக்கி வச்சிடலாமா. சூப்பரான பொங்கல் ரெடிமா. ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது. இது கொஞ்சம் 5 நிமிஷம் ஆறுச்சுன்னா நல்லா செட் ஆகி நல்லா இருக்குமா. பொங்கலும் ரெடி, சாம்பாரும் ரெடி. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் கேசரியும் செய்தோமா, சூப்பராக இருந்ததுமா. அனைவருக்கும் நன்றி.